விட மேலான ஒருவர் இருக்கிறார், பலமான ஒருவர் இருக்கிறார். அவள் எங்கள் செயல்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதன் வழி லாப நட்ட பாவ கணக்குகளை எழுதி கொண்டிருக்கின்றார். அவருக்கு பெயர்தான் கடவுள். தன்னம்பிக்கை அல்ல, கடவுள் நம்பிக்கையே என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வர இருக்கின்றார். அவரை அன்போடு அழைக்கின்றோம். செல்வி அபிநயா சுஜீவன் அவர்கள், ஜாழ் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியினுடைய மாணவி. அறிவாலயம் ஆளுமை விருத்தியகத்தின் ஆண்டு விழாவில் திரண்டிருக்கும் பெரியவர்களே, பெற்றோர்களே, அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு அற்புதமான சுழரும் சொற்போரில் பேச கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. இந்த சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அதைவிட என்னை இயக்கும் இறைவனுக்கு நன்றி. தனி மனித வெற்றியின் அடித்தளமாக அமைவது தன் நம்பிக்கை அல்ல, கடவுள் நம்பிக்கையே என பேசவுள்ளேன். எனதருமை சபையோரே, கடவுளை நம்பியோர் கைவிடப்பட மாட்டோர் என்பது உங்கள் ஆண்டாண்டு கால நம்பிக்கை. ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்து 1000 விடயங்களை சாதித்து காட்டிய பூமி இது. அதனால் தான் நாம் திரும்பும் திசை யாவும் திருக்கோவில்கள் எழுந்து நின்று தெய்வீகம் மூட்டுகின்றன. கடவுள் நம்பிக்கை அல்லது தெய்வ பக்தி என்பது இடர் வெறும் நேரமெல்லாம் நம்மை தாங்கி துவண்டு விடாமல் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் ஊக்க மருந்திற்கு ஒப்பானது. முற்போக்கு எனும் விஷமருந்தை எருந்திய பலர் இன்று கடவுள் நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை என புலம்பி திரிகின்றார்கள். உளவியல் ஆழமும் தத்துவ அகலமும் புரியாத மூடர்கள் அவர்கள். அருமை சபையோரே, தன் நம்பிக்கை என்பது ஒரு எல்லையை கடந்து விட்டால் தலைக்கணத்தை தரும், மற்றவர்களை அலட்சியம் செய்யும். எந்த மனிதனும் தன்னை விட்டால் வேறு எவரும் இல்லை என்கின்ற தலைக்கணம் அடையும் போது அவனது அழிவு ஆரம்பிக்கின்றது. இந்த தலைக்கணம் நம்மை எணுகாது என்றும் காப்பாற்றுவது கடவுள் நம்பிக்கை. நம்மை விட மேலான ஒருவர் இருக்கிறார், பலமான ஒருவர் இருக்கிறார். அவள் எங்கள் செயல்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதன் வழி லாப நட்ட பாவ கணக்குகளை எழுதி கொண்டிருக்கின்றார். அவருக்கு பெயர்தான் கடவுள் என்று எவன் உணர்கிறானோ அவனது வாழ்வில் பணிவும் அடக்கமும் தானாகவே வந்து விடுகின்றது. உன் நிலை உயரும் போது நீ பணிவு கொண்டாய், உன் நிழலும் உன்னை வணங்கும் என்றான் கவிஞன் கண்ணதாசன். இந்த பணிவை உருவாக்குவது கடவுள் நம்பிக்கை. ஒரு கட்டடத்தின் அடித்தளம் வெளியில் தெரிவதில்லை, அது மண்ணுக்குள்ளே நின்று விண்ணுயர்ந்த அந்த கட்டடத்தை தாங்கி நிற்கின்றது. அதுபோன்றுதான் கடவுள் நம்பிக்கையும் அடித்தளமாக நின்று நம் வாழ்வை தாங்குவது. கடவுள் நம்பிக்கையை கைவிட்ட அறிவு அழிவு தரும். கண் காணாத கடவுள் என்றும் கெல்லான கடவுள் என்றும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடவுள் நம்பிக்கை எனும் கடிவாளம் தான் நம்மை சீரான பாதையில் செம்மைப்படுத்துகின்றது. நிலவில் காலடி வைத்ததும் நீல் ஆம்ஸ்ட்ராங் உரைத்த வார்த்தை, என்னை இந்த இடத்திற்கு உயர்த்திய கடவுளுக்கு நன்றி. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் சொல்கின்றார், விஞ்ஞானம் கண்டறிஞ்சது கடவுளை தவிர வேறில்லை. கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர். கடவுள் என்பது நம்மை தோண்டிய ஒரு பெரும் சக்தி. இரவு பகல் வருகிறது, மழை வெயில் வருகிறது, இவை எல்லாவற்றையும் இயக்கும் சக்தி. இவற்றிற்கு நாம் ஒவ்வொரு பெயர் வைத்து ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுகின்றோம். ஆனால்
கடவுள் என்பவர் ஒரு மனிதனின் தவிர்க்க முடியாத பாகம் ஆகின்றார். தன் நம்பிக்கையை முதல் துணையாக கொண்டு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முடித்து வைக்க பல விடயங்கள் தேவைப்படும். ஆனால் எல்லா விடயங்களின் துணை வந்தாலும் ஒரு முழுமையை அடையவில்லை என்கின்ற உணர்வு உங்களுக்கு வரும். அப்பொழுதுதான் கடவுள் நம்பிக்கை, தெய்வத்தின் துணை என்பது உங்களுக்கு ஞாபகம் வரும். இதுவே வாழ்வின் கடைசி இலக்கு. இன்று உளவியலாளர்களும் தத்துவவியலாளர்களும் ஆன்மீக நெறிப்பட்ட வாழ்வு குறித்து கருத்து பகிர்கின்றார்கள். ஆன்மீக வாழ்வின் ஆரம்ப புள்ளியும் நிறைவு புள்ளியும் கடவுள் நம்பிக்கையே. கடவுள் நம்பிக்கை இருக்கும் போது மன அழுத்தம் குறைவடையும், நிதானம் இருக்கும், தீர்க்கமான தெளிவான சிந்தனை மேற்கிளம்பும், நேரான எண்ணங்களால் மனது நிறையும், வாழ்வில் வெற்றி வரும். எனவே எல்லாவற்றினதும் ஆரம்ப புள்ளி கடவுள் நம்பிக்கையே. எனவே தனி மனிதனின் வெற்றியின் அடித்தளமாக இருப்பது தன் நம்பிக்கை அல்ல, அதை தாண்டி கடவுள் நம்பிக்கையே என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.